திரு பாண்டே அவர்கள் சொல்லுங்க, முதலமைச்சர் ஜெயலலிதாவோட உடல்நிலை எப்படி இருக்கு? ஜோதி, அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து ஒரு சற்று முன்னர் ஒரு 5 முதல் 8 நிமிடங்களுக்கு முன்னதாக அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு அறிவித்திருந்தாங்க. அதுல அவங்களுடைய செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தங்களுடைய தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு 4-5 வரிகள் மட்டுமே மிகச் சுருக்கமாக ஒரு செய்தி குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு 5 தகவல் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பாக நடந்தது. அவங்க சொல்லியிருந்த 2 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று முதலமைச்சருடைய உடல்நிலை எந்த விதமான கவலைக்கும் உள்ளாகவில்லை, மிக சிறப்பாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறார். முதலமைச்சருடைய உடல்நலம் பரிபூர்ணமாக இருக்கிறது, எந்த குறைபாடும் இல்லை. ஏற்கனவே அவர் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு காய்ச்சல் இருந்தது மற்றும் நீர்ச்சத்து குறைவாக இருந்ததுனால அவங்களுக்கு அன்னைக்கு இரவுல இருந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சைக்கு அவருடைய உடல்நிலை நல்ல ஒத்துழைப்பு வழங்கி நல்ல முன்னேற்றம் அவருடைய உடல்நிலை ஏற்பட்டுவதை மருத்துவர்கள் செய்தி குறிப்பாக வழங்கினார்கள். அவர் செய்தியாளர்கள் சந்தித்து அந்த தகவலை குறிப்பிட்டார்கள். இன்னும் அடுத்த முக்கியமான விஷயம், ஏற்கனவே பல முறை சொன்னது போல அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றே நாம் குறிப்பிட்டது போல உடனடியாக இந்த சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் உடனடியாக தகவல்கள் யூகங்களாக மாறி, யூகங்கள் வதந்திகளாக மாறி மாறி செய்திகள் இப்படி போவாங்க, அப்படி போவாங்க, அங்க செய்ய போறாங்க, இது செய்ய போறாங்கன்னு நிறைய தகவல் வந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட உள்ளார். அமெரிக்காவில் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது, சிங்கப்பூர்ல சிகிச்சை அளிக்கப்படுகிறது, விமானம் தயாராக இருக்கிறது, அப்படி இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது போன்ற தகவல்கள் நிறைய பேர் நம்மள இதுதான் உண்மையா, இப்படி சொல்றாங்களே, அங்க இப்படி சொல்றாங்களே, இங்க இப்படி சொல்றாங்களே சொன்னபோது இன்றைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னதாக நாம ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். வதந்திகளை நம்ப வேண்டியதில்லை. அரசுடைய முக்கியமான வட்டாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி முதலமைச்சர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டிலேயே முழுமையான சிகிச்சை, முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் வெளிநாடு செல்வதற்கான எந்த திட்டமும் இல்லை என்பதை 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வழங்கியது. அதைத்தான் இன்று அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது மிக திட்டவட்டமாக சொன்னார்கள். வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக முதலமைச்சர் அழைத்து செல்லப்பட உள்ளார் என்பது முற்றிலும் தவறான தகவல் என்பதை தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. இதை 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே பிற ஊடகங்களிலும் பெரும்பாலான சமூக வலைதளங்களிலும் முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றியும் அவருக்கான சிகிச்சை பற்றியும் யூகமாக வந்தது, வதந்தியாக வந்ததெல்லாம் தவறான தகவல். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்பதை 24 மணி நேரத்துக்கு முன்னதாக தந்தி தொலைக்காட்சி சொல்லியிருந்தது. அதை இன்று மருத்துவமனை நிர்வாகம், அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது. முதலமைச்சர் உடல்நிலை பரிபூர்ணமாக நலமாக இருக்கிறது என்பதும், இரண்டாவது தகவலாக வெளிநாடுகளில் சிகிச்சை பெறுவதற்காக அவர் அழைத்துச் செல்லப்படவில்லை, அவர் முழுக்க இங்கேயே சிகிச்சை தொடர உள்ளார் என்பதும் 2 முக்கியமான தகவல்கள். மூன்றாவது முக்கியமான தகவல், அவர் எப்போது வீடு திரும்புவார் என்ற கேள்வி. எப்போது வீடு திரும்புவார் என்ற கேள்விக்கு மேலும் சில நாட்கள் அவர் மருத்துவமனையில் முழுமையான கண்காணிப்பில் இருக்க இருக்கிறார் என்று சொல்றார். 2-3 நாட்களுக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கும் போது இன்று ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் வரை முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையிலேயே சிகிச்சையை தொடர நேரலாம் என்பது நமக்கான அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக இருக்கிறது. அவர் உடனடியாக இன்றோ நாளையோ வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. அவர் முழுமையான உடல்நலத்தோடு இருக்கிறார். இயல்பான உணவுகளை மட்டுமே உட்கொண்டிருக்கிறார். அது மருத்துவ சிகிச்சை எழுவதற்கு மேல் ஒரு ட்ரிப்ஸ் ஏறுவது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இயல்பான உணவைத்தான், அவருடைய ரெகுலர் டயட் என்று சொல்வார்கள், இயல்பான வழக்கமான உணவைத்தான் உட்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவருக்கு அடுத்தடுத்து திரும்ப வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து அப்சர்வேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய தொடர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்டமாக இன்னும் 2-3 சில நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 2-3 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள், செவ்வாய், புதன் அன்று அல்லது புதனுக்கு பிறகு அவர் வீடு திரும்பலாம் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கின்றன. இப்போதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையிலேயே தனது சிகிச்சை தொடர உள்ளார் என்பதுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு தெரிகிறது. 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, முதலமைச்சர் நலமாக உள்ளார், அவர் ரெகுலரான உணவை உட்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி தவிர சில ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களில் வந்திருந்தது போல வெளிநாடுகளில் எந்த விதமான சிங்கப்பூரோ அமெரிக்காவோ எந்த வெளிநாட்டுக்கும் சிகிச்சைக்காக முதலமைச்சர் செல்ல போவது இல்லை, அது தவறான தகவல். மூன்றாவது, இன்னும் 2-3 நாட்களுக்கு அவர் அப்போலோ மருத்துவமனையிலேயே தொடர்ந்து சிகிச்சையை மேற்கொள்ள உள்ளார். எனவே செவ்வாய், புதனுக்கு பிறகு அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த 3 முக்கியமான தகவல் தான் அப்போலோ நிர்வாகம் என்று செய்தியாளர் சந்தித்த போது தகவலாக சொல்லியது. ஜோதி. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவை யாரெல்லாம் மருத்துவமனையில சென்று சந்திச்சாங்க அப்படின்ற விவரம் நம்மிடம் இருக்கா?
அதாவது நிறைய பிரமுகர்கள் சந்தித்தாங்க, அமைச்சர் பெருமக்கள், தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்கள். ஆனா என்னன்னா அவங்க யாருமே வந்து முதலமைச்சரை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால முதலமைச்சர் அதை விரும்புறதும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். முதலமைச்சர் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தகவல்கள் வந்து அவங்களுடைய கட்சி தோழர்களுக்கோ அவங்களுடைய தமிழகத்துடைய அமைச்சரை சேர்ந்த முக்கியமான பிரபுகளுக்கோ தொலைபேசி வாயிலாக தகவல் சென்றோம். அவங்க வந்து போயஸ் தொடர்ந்து இருக்கும்போதே எல்லாரையும் எல்லா சந்தர்ப்பத்தையும் சந்திச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க தொலைபேசி வாயிலாகவே தங்களுடைய கருத்தை, தகவலை, உத்தரவுகளை பரிமாறிக்கொள்வதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இப்பயும் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறோம். ஏற்கனவே பார்த்தோம் 2 நாட்களுக்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து பல முக்கியமான பிரமுகர்கள், திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் உலகத்தைச் சேர்ந்தவர்கள், பிற துறைகளைச் சேர்ந்தவர்கள்லாம் வந்து வாழ்த்து செய்தியும் மிக விரைவான உடல்நலத்தோடு திரும்ப வேண்டும் என்று அவங்களுடைய பிரார்த்தனைகளை வெளியிடும் போது அதற்கெல்லாம் உடனடியாக தமிழகத்துடைய பொறுப்பு கவர்னர், ஆளுநருக்கும் உட்பட பிரதமர் நரேந்திர மோடி உட்பட எல்லோருக்கும் பதில் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. இது ஒவ்வொரு எழுத்துமே முதலமைச்சருடைய உத்தரவுக்கு பிறகுதான் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சோ வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி, அடுத்தடுத்த வேலைகள் என்ன அப்படிங்கறத அவங்க வந்து இயங்க ஆரம்பிச்சாங்க. அரசுடைய முக்கியமான செயலர்கள் எல்லாருமே அங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். சோ நம்ம ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், பிரதமர், இது போன்ற பிரமுகர்கள்லாம், முக்கியமான பிரமுகர்கள்லாம் எங்கே இருந்து செயல்படுகிறார்களோ அதுவே கேம்ப் ஆபீஸாக கருதப்படும். ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ், வீட்டுல இருந்தா கேம்ப் ஆபீஸ், வேறு எங்கேயும் முகாமிட்டு இருந்தால் கூட ஒருவேளை சேலம் செல்கிறார், ஒரு நாகூர் செல்கிறார், எங்கே சென்றாலும் முதலமைச்சரோ மற்ற அமைச்சர் பெருமக்களோ மாவட்ட ஆட்சியரோ எங்கே சென்றால் கூட அந்த இடம் வந்து கேம்ப் ஆபீஸ், முகாம் அலுவலகம் என்று சொல்லப்படும். அதுபோல கிட்டத்தட்ட சென்னை அப்பல்லோ கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனை தற்போது முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு தலைமைச் செயலர், அரசுடைய ஆலோசகர், சுகாதார செயலர் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து அங்க வருவதும் செல்லுமா இருக்கிறார். இவர்கள் அனைவரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்தார்கள் என்று சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அறிவுரையை, பரிந்துரையை, தகவல்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக நடந்ததாக தகவல்கள் இல்லை. என வந்து உடல்நலம் இல்லாம அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் சந்திப்பதற்கு, நேரடியாக ஒருத்தரை வந்து சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பாரா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம். இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. பட் நமக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவல் வந்து அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு வந்து 2வது பிளாக்ல வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து அங்கிருந்து அரசை அடுத்து தொடர்ந்து வழிநடத்தி செல்வதற்கான அறிவுரைகளை, உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அமைச்சர் பெருமக்களோ மற்றவர்களோ மிகச்சிலர் தவிர, அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிலர் தவிர அவங்களுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, இது சந்திக்கவில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. அவர்கள் வந்து 2வது பிளாக் வரைக்கும் சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் விசாரிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் உடல் குறித்து அங்க இருக்கக்கூடிய செவிலியர்களும், மூத்த மருத்துவர்களும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அதிகாரிகளுக்கும் தங்களுடைய தகவல் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது போன்ற தகவல்கள் இங்கிருந்து சென்ற அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்க தவிர முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவர்கள் சந்தித்தார்களா என்பதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஜோதி. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, முதலமைச்சர் ஜெயலலிதாவை யாரும் சந்திக்க அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சமயத்துல அதிமுக நிர்வாகிகளும் அதிகாரிகளும் வெளியில இன்னும் காத்துட்டு இருக்காங்களா? மருத்துவமனை வெளியில இன்னும் காத்துட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க பணிகளை பாக்குறதுக்காக புறப்பட்டாங்களா? உங்களுக்கு தெரியும், அதிமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அவங்களுக்கான பேட்டரியாக, அவங்களுக்கான உற்பத்தியாக இருக்கக்கூடியவர். அவங்களுக்கான தனி பணிகள் என்பது அவர்கள் வந்து அப்படி பெருசா வரையறுத்துக் கொள்வதில்லை. முதலமைச்சர் வந்து இல்லம் திரும்பும் வரை பணிகள்ல ஒரு சில தொய்வுகள் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம அமைச்சரவை உள்ளிட்ட சில பணிகள் தொய்வு இருக்கலாம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து தொடர்ந்து வருவதும் போவதுமாக வந்து பார்ப்பதுமாக இருக்கிறார்கள். தொண்டர்கள் நிறைய குவிந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து அனுமதிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைய வரை தொடர்ந்து அந்த பாதுகாப்பு இருக்கு. பிற நோயாளிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பிற நோயாளிகளும் அவருடைய உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக சில அந்த சாலைகள்லாம் வந்து அடைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பிரமுகர்கள், அதிமுக தொண்டர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே அங்கு வருவது போதுமா இருக்கிறார்கள். அதிகாரிகள் உள்பட அவர்கள் வந்து செல்வதில் எதுவும் தடை கிடையாது. அவருடைய பணிகள் தொடர்ந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஆட்கள் அங்கே இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆட்கள் மாறி மாறி ஒரு எந்த விதமான ஒரு பிளானிங் இல்லாம, ஒரு ஷிஃப்ட் முறை மாதிரி இல்லாம அவர்கள் வந்து நிறைய நண்பர்கள் வருகிறார்கள், நிறைய போறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்காளர் சிறப்பு முகாம் பெயர் சேர்ப்பு நீக்கம் வந்து
சிறப்பு முகாம் நடந்து கொண்டிருக்கு. சோ பெரும்பாலான இடங்கள்ல வந்து எல்லா கட்சி திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் வந்து அந்த பணியில ரொம்ப முக்கியமாக ஈடுபட்டு பார்த்தோம். சோ மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கியமான பிரமுகர்கள் அந்த மாதிரி களத்துக்கு வராம அவர்களுக்கு அடுத்த பணியில இருக்கக்கூடிய அதிமுக, திமுக அந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பணியில கண்காணிக்கிற முக்கியமான வேலையிலையும் அதிமுக பிரமுகர்கள் ஈடுபட்டிருப்பாங்க. அமைச்சர்களும் கூட தங்களுடைய கட்சி பணியாக செஞ்சிருப்பாங்க. சோ அந்த வேலையில அவங்களுடைய கட்சி பணியும் ஒரு ஆட்சி பணி நடந்து கொண்டு இருக்கு. பட் ஒரு சின்ன தொழில் நிச்சயமா இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரெகுலர் பணிகள்ல வழக்கமான பணியில ஒரு சிறிய தொய்வை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. மற்றபடி அவர்கள் வந்து அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் அதிமுக வருவது போகுமா இருக்கிறார்களே தவிர வேறு ஒரு பெருமளவில் முற்றுகையிட்டிருக்கிறார்கள், ஒரு சமாளிக்க முடியாத கூட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லை. அங்க மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள், பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள் தொடர்ந்து கோயில்கள்ல தங்களுடைய பிரார்த்தனைகள், விசேஷ பூஜைகள் மற்ற ஒவ்வொரு விஷயமும் ரெகுலரா அவங்க வந்து வழக்கமா இது என்ன பண்ணுவாங்களோ அதை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஓரிரு தினங்களில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிடுவார்னு சொல்லியிருக்கீங்க. அவர் வீடு திரும்பி எப்பொழுது வந்து வழக்கமான பணிகளில் ஈடுபடுவார்? அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல புதன்கிழமை அளவுல அவங்க வந்து வீடு திரும்பலாம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்ல இவங்க மருத்துவமனை நிர்வாகம் நமக்கு சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, அவங்க வேகமா குணமாயிட்டு வராங்க, அவருக்கு ஒரு சில நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க வேண்டி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சில நாட்களுக்கான வரையறை கிடையாது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமற்ற தகவல் அடிப்படையில் புதன்கிழமை அளவுல முதலமைச்சர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுமையாக தொடர்ந்து அவங்க வந்து கண்காணிப்பு இருப்பாங்க. இந்த திங்கள் 2-3 நாட்களுக்கு வந்து அந்த கண்காணிப்பு தொடர தேவை ஏற்படலாம். அதனால புதன்கிழமை அளவுல அவங்க வந்து வீடு திரும்புவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான பணிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்களுடைய முதலமைச்சருடைய பணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரும்பாலான நேரங்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்தே கூட போய் சொல்ற இல்லத்துல இருந்தே தன்னுடைய பணியை தொடர்ந்துருக்காங்க. இரவு நீண்ட நேரம் வரைக்கும் கூட இந்த மாதிரி பணியில் பிரிவு வழக்கம் உள்ளவங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவரும் கூட இந்த மாதிரி நிறைய சமயங்களை பண்ணியிருக்காங்க. அவர் வெளிமாநிலங்கள் போகும்போது கூட கோவா போய் கூட பண்ணாங்க, இல்ல இந்த மாதிரி இந்த கொடைக்கானல் போய் கூட பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க முதலமைச்சர்களும் நீதிபதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அரசியல் சாசன பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எங்கெங்கெல்லாம் இயங்குகிறார்களோ அதெல்லாம் கேம்ப் ஆபீஸ் முகாம் அலுவலகம் என்று சொல்லப்படும். அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தற்போது சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை இருக்கிறார். அந்த அப்போலோ மருத்துவமனையில் அவர் இருக்கக்கூடியதே வந்து முகாம் அலுவலகமாக கருதப்படும். இதுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், நோட்டிபிகேஷன் அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்க முதலமைச்சர் இருக்கிறாரோ அந்த இடம் முகாம் அலுவலகம். சோ அவங்க வந்து நம்மளுடைய வழக்கமான பணி அவங்க அங்கிருந்து தொடர்ந்து இருப்பாங்க. என்ன முதலே குறிப்பிட்ட போல பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து பொறுப்பாளர்களிலிருந்து பல முக்கியமான பிரமுகர்களுக்கு இவங்களுடைய தகவல்களை, கருத்துக்களை சொல்றது, அவங்களுடைய பதில் நன்றி கடிதம் சொல்றது, நன்றி கடிதம் அனுப்புறது போன்ற பல விஷயங்கள் மற்றும் ரெகுலராக நீங்க பார்த்துருக்கலாம். நம்ம வந்து கல்லணை நீர் திறப்புல இருந்து புதிய அணைகளுக்கான புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பிரஸ் ரிலீஸா அரசாங்கத்தை வந்து கொண்டே இருக்கு நம்ம பார்த்துக்க முடியும். சோ மருத்துவமனையில இருக்கிறதுனால இவங்களுடைய வழக்கமான பணிகள் வந்து எதுவும் முடங்கல. அங்கிருந்தே அந்த பணிகள்லாம் கண்காணித்து அதற்கான தேவையான அறிவுரைகளையும் உத்தரவுகளையும் முதலமைச்சர் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ரெகுலர் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால ஒரு அரசாங்க பணிகள்ல முதலமைச்சருடைய அலுவலக பணியோ அல்லது பிற துறைகளுடைய பணியில ஒரு சின்ன சுணக்கம் இருக்கும். அதை நம்ம மறுக்கிறதுக்குள்ள சின்ன ஒரு தொய்வு இருக்கும். அதை நம்ம மறுப்பதற்குள்ள அவங்க நேரடியா இருந்து செய்யறதுக்கும் அவங்க மருத்துவமனையில் அவங்களுடைய உத்தரவுகளை பெற்று செய்வதற்குமான அந்த ஒரு கால இடைவெளி சின்னதான ஒரு தொய்வை ஏற்படுத்திருக்கலாம். மற்றபடி அந்த ரெகுலரான பணிகள், வழக்கமான அரசு நிர்வாக பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அரசாங்கத்திலிருந்து தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அணை திறப்பு உட்பட நீர் திறப்பு உட்பட பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றத்துல இப்ப காவிரி விவகாரத்துல என்ன விதமான மனு தாக்கல் செய்வது அப்படிங்கிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது தொடர்பான அறிவிப்புகளையும் கூட முதலமைச்சர் வந்து அறிவுரையா வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த கர்நாடக அரசுடைய முயற்சிக்கு எதிராக நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துல கூடுதலான மனுக்கெல்லாம் தாக்கல் செய்திருந்தோம் தமிழக அரசாங்கல. சோ அந்த உத்தரவுகள்ல என்னென்ன செய்யணும், அதுல என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது உட்பட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் தொடர்ந்து தங்களுடைய உத்தரவாகவும் அறிவுரை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி ரங்கராஜ் பாண்டே அவர்களே.